ஹலோ விபோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு புதினாவும் கொஞ்சம் மல்லியும் எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்தி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சேர்த்திக்கலாம். கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு பெரிய சைஸ் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சி, அரை மிளகா 4, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதி வரணும். இது மாதிரி அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவு தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிரியாணி ஸ்டைல்லையுமே செஞ்சு பார்க்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் தாளித்து பாசுமதி ரைஸில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட தொட்டுக்க அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ சுவையான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.